கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார தகவலில் இஸ்ரேல் ஈரான் வார் யுஎஸ் விலகுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இஸ்ரேல் பிரதமர் ஈரான் வார் தொடர்ந்து நடக்கும், இந்த வார் டைரக்டாக நடக்கப் போகிறது. அமெரிக்கா இந்த வாரிலிருந்து விலகுவதற்கான காரணம் சைனா உள்ளே வர தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை காப்பதற்காக அசாமுக்காக ஜெபிக்க வேண்டும். வெள்ளம், மண் சரிவு, உயிர் சேதம் என்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. எல்நிலோ உலகளாவிய பஞ்சம் 2027 வரை போகும் என்று சொல்லப்படுகிறது. உலகளவிய டயஸ்டர் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. சிங்கப்பூரில் எல்லாம் பூனைகளுக்கு பயோசிப் போட சொல்லியிருக்கிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் தற்பொழுது நிறைவேறி வருகிறது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை என் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த இஸ்ரேல் ஈரான் வார், இந்த வார் இப்போது நம்ம எதிர்பார்த்த அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து யூஎஸ் விலகுறாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வாரை நிறுத்துறதுக்கான சைன் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, அந்த பேச்சே கிடையாது, ஈரானை நாங்கள் ஒரு வழி பண்ண போகிறோன்ற ரெண்டு நியூஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் நெத்தன்யாகு சொல்கிறாரு, இந்த ஈரான் வார் தொடர்ந்து நடக்கும், நாங்கள் நடத்துவோம். அதாவது இவங்க அதில் நடத்துகிறாங்களா இல்லையாங்கிற பேச்சு எங்களுக்கு இல்லை, நாங்கள் நடத்துவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நடத்த போகிறேன்னு சொல்லிச்சு, இஸ்ரேல் வந்து நான் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது இஸ்ரேல் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வார் வந்து டைரக்ட் வாராக மாறுது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறுது. அமெரிக்கா எப்பவும் போல் உதவி செய்யும், அதெல்லாம் இப்போ அப்படி சொல்லுவாங்க, ஆனால் உதவிக்கு வந்துடுவாங்க. இந்த வாரோடைய தானே அடுத்த கட்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம போன நேற்று வாரில் சொல்லியிருந்தோம், சவுதி அரேபியா, டர்க்கி, பாகிஸ்தான் 3 பேரும் சேர்ந்து ஒரு அரப் நெட்வொர்க் ஒன்று உருவாக்குறாங்க, மெக்கா நெட்வொர்க்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த நெட்வொர்க் என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் வந்து துருக்கி எப்போவுமே எடுக்கும், சவுதி அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும். இப்போ இது எந்த இடத்துல போய் முடியும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இவங்க எல்லாருமே இஸ்ரேல் அப்படிங்கிறத ஒத்த இடத்துக்கு எதிராக மாற தொடங்கி இருக்கிறாங்க. இப்போது இதோடு கூட உலக நாடுகள் எல்லாமே தங்களுடையதான எதிர்ப்புகளை இஸ்ரேலுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் காசா பகுதியிலையோ அல்லது வந்துட்டு மேற்கு கரை பகுதியிலையோ விட்டு கொடுக்குறங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு பென்ஜமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே வார் நிறுத்தணும், பாலஸ்தீன 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க, பாலஸ்தீன நாடு உருவாகிறதுக்கு எல்லா விதமான ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இப்போ அமெரிக்காவும் சரின்னு சொல்லுது. ஆனால் இஸ்ரேல் சொல்லிருச்சு, யார் தயாராக இருக்காங்களோ இல்லையோ, நாங்கள் இப்போது அதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை, பாலஸ்தீனம் அப்படிங்கிறதான அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மும்முரமாக தான் இந்த யுத்தம் போயிட்டே இருக்க ஒழிய, இந்த யுத்தம் வந்து ஒரு நிற்கிற இடத்துக்கோ அல்லது வந்து திருப்பி சாஃப்ட் ஆகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இது ஏன் இந்த யுத்தம் வந்து இப்படி போகுது, ஏன் அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குதுங்கிறதுக்கான ஒரு காரணத்தை தான் நம்ம அடுத்த பகுதியாக பார்க்கணும். இப்போ அமெரிக்கா இதுலேருந்து விலகிறதுக்கு நிற்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து மிக மோசமான இடத்துக்கு போயிட்டே இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா உள்ளே வர தொடங்கிருக்கு. ஆனால் உலக பண மதிப்பாக அமெரிக்கா தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக வர தொடங்கின உடனே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்துருச்சு. நடுவில் கூட அமெரிக்க அதிபர் சீனாவுக்குலாம் போயிட்டு தன்னுடைய தொழிலதிபர்லாம் கூட்டிகிட்டு போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பின்புலம் இருக்கும் இல்லையா? ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஹிலாரி கிளின்டன் வந்துட்டு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவங்க ஒபாமா கவர்மெண்ட்டில், ஒருத்தர் வந்து வக்கீலாக இருந்தவங்க, இப்படிலாம் இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் பொருளாதாரத்தை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ சைனாவுக்கு போய் இதை எப்படியாவது காப்பாற்றிக்கலான்னு பார்த்தாரு, முடியல. இப்போ மீண்டும் சைனாவுடைய ஆதிக்கம் தொடங்கிருச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் ஏன் அவர் நிறுத்துறாருன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்ததே, இனி அதை தூக்கி நிறுத்தவே முடியாது. அதற்கு மாற்றாக இன்னொரு பொருளாதாரம் எழும்பும். 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா எழும்புச்சு. அதுக்கு முன்னாடி பல பொருளாதாரங்கள் இருந்துச்சு, ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பைசாண்டியர்கள், இப்படி நிறையா இருந்தது. ஆனால் அமெரிக்கா எழும்பியது ஒரு 80-90 வருஷமாக அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மாற்றாக கண்டிப்பாக சீனா கிடையாது, பிரிக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூரோப்பியன் யூனியனுடைய யூரோ தான் எழும்பும். வருகிற நாட்களில் அதையும் பார்ப்போம், அதனுடைய அப்டேட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இப்போ நாம் அடுத்த ஒரு மிக சோகமான விஷயம், ஜெபிக்க வேண்டிய விஷயம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ஸாமில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு, சரித்திரத்தில் இது வரைக்கும் அப்படி இல்லை. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப மனம் உடஞ்சு போயிடும். நின்றுக்கிட்டே இருக்காங்க, அந்த வீடு அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது மிக மோசமான நிலைமை. அந்த அஸ்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்க. அஸ்ஸாமுடையதான மக்கள் அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏவாரான நீங்கள் செய்யுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஜெபம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் வெள்ளங்களும், ஒரு பக்கம் அங்கே நிலச்சரிவுகள், மண் சரிவுகள்,
உயிர் சேதம் பெரிய லெவலில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்காக ஜெபிக்க வேண்டியது கடமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இந்த நேற்று வரை எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலம்பியாவில் 7.4 எர்த்குவேக் நடந்திருக்கு. மிகப்பெரிய உயிர் சேதம் அங்கேயும் ஏற்பட்டிருக்கு. ஸோ உலகளாவிய ஒரு பக்கம் பாருங்கள் பூமி எதிர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எல்னினோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி தான் மிக மோசமான வறட்சியை இந்த ஆகஸ்ட் ஏற்படுத்த தொடங்கிருச்சு. பல நாடுகள் போக யூரோப்லலாம் உஷ்ண அலை வேகமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் தான் அது குறையும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027 வரைக்கும் இது இருக்கும், மிக மோசமான வறட்சியை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, இது ஒரு பஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. உலகளாவிய பஞ்சத்தை நோக்கி போகுது. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பஞ்சம். அதுவும் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பஞ்சமாக இருக்குது. உலகளாவிய ஒரு டிசாஸ்டர் எல்லா நாடுகளிலும் ஒவ்வொன்று. காட்டுத்தீ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பக்கத்துலாம் பயங்கரமான காட்டுத்தீ நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள், மிகப்பெரிய உயிர் சேதங்கள், பூமி எதிர்ச்சிகள் அத்தனையும் ஒரு சேர நடக்குது. ஸோ இதுக்கு மிக முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஜெபிக்க தான் முடியும். கர்த்தர் மனம் இறங்கணும். ஆனால் இது மனுஷனுடைய விளைவு. மனுஷன் என்னென்ன ஆண்டவர் பைபிளில் சொன்ன விஷயத்துக்கு அகைன்ஸ்டாக மனுஷன் செய்யும் போது ஏங்க அப்படி என்னங்க செஞ்சாங்க? ஒரு சிம்பிள் தான். ஆண்டவர் பூமியில் எப்படி வாழணும்னு ஒரு வரைமுறை சொல்லி கொடுத்தாரு. இவன் அதிகமாக ஃபைலிங் போட்டு 100 அடுக்கு 200 அடுக்கு போடும் போது பூமி மேல் பகுதி வெயிட் ஆகுது, உள்பகுதி அந்த வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு மேலேயும் கீழையும் சேர்ந்து சுற்றும் பொழுது ஒரு இடத்துல பூமி வச்சு உருவாகுது. சிம்பிளாக நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நியூக்ளியர் வெடிச்சு பார்க்கறது, குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் பூமியானது தன்னுடைய ரியாக்ஷன், இயற்கை தன்னுடையதான காரியங்களை வெளிப்படுத்துது. ஸோ கர்த்தர் சொன்னபடி வாழ்கிறவங்களுக்கு இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. கடைசியாய் ஒரு மிக முக்கியமான, அதாவது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்திருக்கு. அதைத்தான் நாம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் நண்பர் ஒருத்தர் ஒரு நியூஸ் அனுப்பிச்சு விட்டார். என்னென்னா, சிங்கப்பூரில் எல்லா பூனைகளுக்கும் கண்டிப்பாக பயோசிப் போட சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உயிரினத்தினுடைய, அதாவது மிருகத்தினுடையதான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். பேர்லேருந்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது ட்ராக்கிங் சிஸ்டமாக இருக்கும். அதோடு கூட அந்த ஓனர் பேர், லைசன்ஸ் எல்லாமே அதில் போட்டு மஸ்டாக மாற்றியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே பல நாடுகளில் ஒரு ஆப்ஷனாக இருந்தது. இப்போ மஸ்டாக மாறிடுச்சு. அடுத்த லெவல் இப்போது இந்தியாவில் ஒரு செய்தி ஒருத்தர் நமக்கு பேசி இருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் இதான் கிறிஸ்தவர்களுக்கு நடந்தது தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கம்பெனியில் ஒரு டெக்னாலஜி, ஒரு ஈஸியாக பயன்பாட்டுக்கு வரக்கூடியதான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா, வலது கையில் பயோசிப் போட்டிருக்கிறாங்க. இந்த பயோசிப்பில் ஆதார் நம்பர், பேன் நம்பர் எல்லாத்தையுமே இணைச்சாச்சு. இது அவங்களுக்குமே தெரியாது. யாருக்கு தெரியாதுன்னா, கூட இருக்கிறவங்களுக்குமே தெரியாது. அதை போய் அவங்க பார்க்கும் பொழுது தான் அந்த கையில் அது போட்டிருக்கிறது தெரிய வருது. ஏற்கனவே ஸ்டாக்ஹோமில் இதெல்லாம் இருக்குது. ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல நாடுகளில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டிலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எல்லாருடைய வலது கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், ஒரு முத்திரை, ஒரு பெயர், வெளிப்படுத்தல் 13, 16, 17 நம் கண்களுக்கு முன்பாக நடந்துருச்சு. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குற இடத்துல தான் கிறிஸ்தவம் இருக்குது. ஏன்னு கேட்டால், இட்ஸ் அ டெக்னாலஜி. சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஃபஸ்ட்டு அதை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. எந்த ஒரு ஃபோனில் ஒரு நியூ காரியங்கள் வந்தாலும் சரி, அல்லது இப்போ நம்ம கார்டே இருக்குது. இந்த கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா டேப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போய் ஸ்வைப் பண்ண வேணாம், அந்த டேப் பண்ணிங்கனாலே பே பண்ண முடியும். இதெல்லாம் நான் எங்கே பார்ப்பேன்னா, இது வந்த உடனே கிறிஸ்தவர்கள் இதை முதல்ல செய்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் ஸ்கூலில் போகணுங்கிறதுல ரொம்ப எண்ணங்கள் இருக்குது. அதுதான் அவங்கள பிடிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது வலது கையில் வசனம் தெளிவாக இருக்குது, நம்பர், முத்திரை, இலக்கம் போடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ அது வந்திருக்கு, அதை வாங்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆண்டவர் சொன்ன வெளிப்பிரகாரமான அடையாளங்களெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே வேளையில் வலது கைக்குமான நம்பர், நெத்திக்குமான நம்பர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை ட்ராக் பண்ணுறதான ட்ராக்கிங் ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே அதை ட்ராக் பண்ணும். அந்த ஆப்பு ஒரு வாட்ச் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஒரு ரிங்கு மாதிரி போட்டுக்கலாம், அது வச்சுக்கலாம். இப்போ அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடியில் சூடு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருதுன்ற மாதிரி அது மெசேஜ் கொடுக்குது. உங்கள் உடம்பு அது கண்ட்ரோல் பண்ணுது. இது என்ன பண்ணிடுச்சுன்னு கடைசியாக கேட்டிங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஒரு பர்த்டே அன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, உங்கள் உடம்பு இப்போ மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். இந்த ஆப்லேருந்து வர மெசேஜை பார்க்க எனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் அடுத்த கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், இப்போது நம்ம உடம்பை ஆப் நிர்ணயிக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்.
இது இப்போது நிறைய இடத்துல வேண்டான்னு ஜனங்க வெறுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பை நம்பி அவங்க லைஃப் போகிறதுனால அதிக டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறாங்க. எப்போவுமே ஒரு கண்டுபிடிப்பு எதுக்காக கண்டுபிடிக்கப்படும்னா, நம்மளை ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இப்போ கண்டுபிடிக்கிற அநேக கண்டுபிடிப்புகள் நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயும் கொண்டு போகுது. அதோடைய கடைசி தான் இந்த வலது கையில் பயோசிப் போடுவது. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். கடைசியாய் அஸ்ஸாமுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.